வந்தே மாத்திரம் ஒரு குட்டி கதை. இந்த குட்டி கதைக்கும் இந்த விவசாய மசோதாவை எதிர்த்து இப்போ டெல்லியில போராட்டங்கிற ஒரு போர்வையில ஒரு கூத்து நடந்துட்டு இருக்கு இல்லையா? மக்களுக்கு எப்படிலாம் ஒரு இடைஞ்சல் பண்ண முடியுமோ அதை நடந்துட்டு இருக்கு டெல்லியில கொஞ்ச நாளா. அந்த குட்டி கதையை பார்ப்போமா? குட்டி கதைன்னா உண்மையிலேயே குட்டி கதை. ஒரு நிமிஷம் தான் அந்த குட்டி கதை. இந்த குட்டி கதையை நான் சோசியல் மீடியா ஃபேஸ்புக்கில் கௌரவ் பிரதான்களோட டைம்லைனில் படித்தேன். இந்த விவசாய மசோதா இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா டெல்லியில், அதற்கும் இதற்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்குது நண்பர்களே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பொருத்தமாக இருக்குதுன்னு கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஹோப்ஃபுல்லி யூ வில் லைக் இட். ஒரு கிராமம். அந்த கிராமத்துலேருந்து மெயின் ரோடுக்கு வரத்துக்கு ஒரு ரோடு இருக்குது, பாதை. ஒரு மல்யுத்த வீரன், ஒரு முரட்டு வீரன் என்ன பண்ணுறான், கையில் ஒரு தடியை வச்சுட்டு நடுவில் உட்காந்துட்டு இருப்பான். கிராமத்திலேருந்து யாராவது அந்த பாதையை கடந்து அந்த மெயின் ரோடுக்கு போனோம்னா அவன் வசூலிப்பான். ஏதாவது பணம் தரணும் அவனுக்கு. அது மாத்திரம் ஒரு அடியும் அடிப்பான். அவனுக்கு பணத்தையும் கொடுத்து அடியும் வாங்கிட்டு இவன் மெயின் ரோடுக்கு வரணும். இப்படிதான் ஒரு மாநாடு நடந்துட்டு இருக்கு. இது ஒரு புது நாட்டாண்மை வந்தார் அப்படின்னா அந்த கிராமத்துடைய பிரதான் சீஃப், ஆல்ரெடி என்ன வம்பா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு புது பாதையை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த கிராமத்து மக்கள்கிட்ட சொன்னார், இந்த புது பாதையில போங்க, இங்க முரட்டு வீரனும் இருக்க மாட்டான், மல்யுத்த வீரனும் இருக்க மாட்டான், நீங்க பணமும் கொடுக்க வேண்டாம், மெயின் ரோடுக்கு போறதுக்கு அடியும் வாங்க வேண்டாம். உடனே சில பேர் அந்த கிராமத்துல, அது எப்படி எங்களோட ஜனநாயக உரிமையை நீங்க பறிக்கலாம், பழைய ரோட்ல தானே நாங்க போயிட்டு இருந்தோம், அது எப்படி நீங்க புது ரோடு ஒன்று ஏற்படுத்தி மெயின் ரோடுக்கு போன்னு சொல்லலாம் அப்படின்னு கரெக்டா பண்ணதாக இந்த குட்டி கதை. என்ன அப்படிதான் இருக்கு கிட்டத்தட்ட இந்த விவசாய மசோதா. 70 ஆண்டு காலமாக அன்னதாத்தவான விவசாயியை கண்டுக்காம தரகர்களிடம் சிக்கி தவித்து இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் மீட்பதற்காக அருமையான விவசாய மசோதாவை மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கா. அத சில பேர் மோடி எதிர்க்கணும், மோடி எது செஞ்சாலும் அதை எதிர்க்கணுங்கிற ஒரே எண்ணத்தோட எதிர்த்துட்டு இருக்கா. என்னமோ இந்த கதையை படிச்சேன், உடனே இந்த விவசாய மசோதா போராட்டம் ஞாபகம் வந்தது. என்னுடைய வேண்டுகோள் என்ன வேண்டுகோள், விவசாயத்தை பத்தி நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் இந்த புது விவசாய மசோதா என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் இல்லையா? கூகுள் பண்ணா தெரியுமே நமக்கு. இட்ஸ் அவைலபிள். அன்னதாதா சுகி பவா.